அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் தனியார் விட்டு லாபம் சம்பாதிக்கிறது தான் ஒரு நோக்கமா இருக்கு. எப்படி நான் பாக்குறேன், இப்போ வந்து எல்லா கட்சிகளும் வந்து ஆறுதல் சொல்லிருக்கு. இப்ப இந்த நாம் தமிழர் கட்சிகள் இப்ப சீமான்ல வந்து 10ஆம் தேதி போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நீங்க வந்து ஒருவேளை வந்து இது பண்ணாட்டி, அதாவது நான் கைது பண்ற நடவடிக்கை எல்லாம் எடுக்க போறேன்னு சொல்லிருக்காங்க. அந்த நேரத்துல 10ஆம் தேதி சீமான் வந்து இந்த மாதிரி நான் வந்து போராட்டத்தை முன்னெடுக்க போறேன், அவருக்கு வந்து அவர் இப்ப சொல்லி பல தடவை சொல்லிருக்காரு. இப்ப வந்து பெரிய போராட்டமா அறிவிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை யார் ஆதரிச்சாலும் நாங்க வரவேற்கிறோம். அது எந்த கட்சியா இருக்கட்டும், எந்த அமைப்பா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், இந்த மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குதுன்னா அது போராடக்கூடிய அனைவர்களும் நாங்க மனமாற வரவேற்கிறோம். ஆனா எல்லாரும் வந்து இங்க வந்து பாத்துட்டு போறாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து போராட்டமா எடுக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி? ஏன்னா இப்போ மீடியா ஃபுல்லா தெரிய தொடங்கிற போது இன்னைக்கு எல்லாருமே மீடியா தெரிய தொடங்கிட்டு, இப்ப சீமான் மாதிரி பெரிய இந்த மாதிரி கட்சி தலைவர் எல்லாம் கையில் எடுக்கும் போது எல்லா ஊடகத்திலையும் வரப்போகுது. இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழக அரசு தள்ளப்பட போகுது. எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி நான் வெறுமனே சீமானை மட்டுமே அவரை மட்டுமே நம்ம முடிவெடுக்க முடியும். இல்ல, 10ஆம் தேதி போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்குது. மதுரை கட்சி அறிவிச்சிருக்காங்கன்னா நான் வேலை கேட்கிறேன். இல்ல, வெவ்வேறு விடுதலை சிறுத்தை கட்சியில கூட வந்தாரு, நேர்ல வந்து பார்த்தாரு. மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தொல்துர்மானை வந்து பார்த்தாரு, முதலமைச்சரோட முறையிட்டாரு. அடுத்த நாளே எங்களை பேச்சுவார்த்தைக்கு அதை பற்றி ஒரு முன்னேற்பாடு. இது போன்ற பல்வேறு அமைப்பு கட்சி தலைவர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏடிஎம்ல கூட வந்திருந்தாரு. அப்போ இது மாதிரி எல்லாரையும் நம்ம வரவேற்கணும். சீமான் போன்ற தலைவர்கள் எல்லாம் கூட இந்த போராட்டம் நடத்தும் போது நம்ம வரவேற்கணும். ஏன்னா தூய்மை பணியாளர் இதுல வந்து யார் போராடுறவங்க, யார் போராடுற, யார் கிரெடிட் எடுக்கிறாங்க நம்ம எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்களோட ஒற்றை கோரிக்கை வெற்றி பெற வேண்டும். என்னென்ன முடிவு வரப்போகுது, கைது பண்ண போறதா சொல்றாங்க. அது நேற்று பாத்தீங்கன்னா, நேற்று 7வது நாள் திடீர்னு வந்து காவல்துறை வந்து இந்த சென்னை நகர காவல் சட்டத்தின் கீழே, அது 1988 பிரிவு 41 கீழே ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸ்ல என்னன்னா, இந்த மாதிரி நீங்க ஒரு ஈவிஆர் சாலையில ஒரு மக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறது ஒரு அச்சம் ஏற்படுது, இடையூறா இருக்கலாம் அப்படின்னா நீங்க பண்ணிட்டீங்கன்னு எங்களை அஃபென்ஸ் பண்ணல, அப்படின்னா நீங்க இருக்கலாம், அதனால வந்து உங்களை நீங்களே கலைஞ்சு போகணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி நோட்டீஸ் என்பதே, இந்த சென்னை நகர சட்டம் என்பதே வந்து இதே திமுக ஆட்சி செய்யக்கூடிய அண்ணா நிறுவனராக இருந்த போது கூட அவர் இந்த சட்டத்தை எதிர்த்தாரு. இது போன்ற இந்த காவல்துறை வந்து தனக்குனே வந்து ஒவ்வொரு 15 நாளுக்கு இந்த சட்டத்தை வந்து போட்டுப்பாங்க, யாரும் எங்க போராட்டம் நடத்தக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா இது 1ஆம் தேதி வந்து நடக்குது இந்த போராட்டம். 5ஆம் தேதி தான் வந்து காவல் ஆணையர், சென்னை காவல் ஆணையர் அந்த ஒரு சர்க்குலர் வெளியிட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா 1ல இருந்து 5 வரைக்கும் இங்கதானே போராடிட்டு இருக்கோம். அந்த சர்க்குலர் என்ன ஆச்சு? இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இந்த சட்டம் கூட தெரியாத நீங்க 8 நாட்களா போராடுறோம், ரோட்டுக்கு வெளியே இல்ல, இங்கதான் இருக்கிறோம். தொழில் தகராறு சட்டம், பல்வேறு தீர்ப்புகள்லாம் இருக்கு. நாகமுத்து போன்ற மாண்புமிகு நீதிபதிகள் தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கும் தொழிலாளருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் போது போராட்டம் நடந்தால் அது சட்டவிரோதம் அல்ல, தொழிலாளர்களுக்கு முறையிடக்கூடிய அரசியலமைப்பு சட்ட உரிமை இருக்குது, போராட்டத்திற்கு காவல்துறை தலையிடக்கூடாதுன்றாங்க, தீர்ப்புகளே இருக்கு. ஆனா இந்த தீர்ப்புகள்லாம் தெரிஞ்சும், இந்த சட்ட விதிமுறைகள்லாம் மீறியும் சென்னை மாநகராட்சி செயல்படுது. சென்னை மாநகராட்சிக்கு ஆதரவா காவல்துறையை செயல்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்க ரொம்ப பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறோம். எந்த நேரத்துல சுமூகமா பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறோம். அரசு முன் வந்தா நிச்சயமா எங்க கோரிக்கை வெல்லும் பட்சத்துல நாங்க அரசோட உடன்படுவோம். இல்லாத பட்சத்துல எங்க போராட்டம் தொடரும். போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. குறிப்பா பெண்கள் இந்த மாதிரி 8 நாள் போராட வேண்டிய ஒரு நிலைமை தமிழக அரசு உங்களை தள்ளி இருக்கு. எப்படிக்கா பாக்குறீங்க? 1ஆம் தேதியில இருந்து 8 நாளாவது 1ஆம் தேதியில இருந்து 8 நாளா நாங்க ரோட்ல உக்காந்துக்கிறோம். எந்த ஒரு தீர்மானமும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்க 14 வருஷம் ஆகுது நாங்க வேலை செய்யணும். 14 வருஷத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டா இல்ல. இன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட்ல சேர சொல்றாங்க, ராம்கி கான்ட்ராக்ட்ல நாங்க சேர்ந்த கொஞ்சம். அதுல எங்களுக்கு வந்து 17, இதுல 23. இந்த 23ல வந்து எங்களுக்கு பிஎஃப்பும் பிடிக்கல, இதுவும் பிடிக்கல, எந்த இதுவும் எங்களுக்கு செய்யல. நாங்க அட்வான்ஸ் கொடுப்பாங்க அது இல்ல, போனஸ் கொடுப்பாங்க அது இல்ல. இத்தனை வருஷத்து காலமா நாங்க கையில சம்பளம் வாங்கிட்டு தான் இருந்தோம். இதெல்லாம் எங்களுக்கு இல்ல. இப்போ வந்து தனியார் மேல விட்டுட்டு எங்களை 17,000க்கு வேலை செஞ்சு பிஎஃப் பெனிஃபிட்னா நாங்க எப்படி போயிருப்போம்? போக மாட்டோம். எங்களுக்கு தனியாரே விடாதீங்க. இத்தனை வருஷம் 14 வருஷத்துக்கு கொரோனால போய் ஒரு வீட்டுல போய் குப்பை எடுப்போம். அவங்க வெளியே வர மாட்டாங்க. நாங்க போய் கதையை தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு கையில மாசு இல்ல, இது கைக்குள்ளஸ் இல்ல, அப்படியே போய் குப்பை எடுத்துட்டு வருவோம். நாங்க அப்படி இருக்கும் போது வர்தா புயல்ல வந்து நாங்க தண்ணியில நீஞ்சிக்கணும் போனோம், வெள்ளத்துல நீஞ்சிக்கணும் போய் அப்போட நாங்க வேலை செய்தோம். குப்பில வேலை செய்தோம். எங்க பாவத்தை பார்த்துட்டு அந்த அம்மா 2000 பெண்களுக்கு போட்டாங்க. இவரு நான் வந்தேன்னா நிரந்தர பணி ஆக்குறேன்னு சொன்னாரு.
இப்ப எதுவுமே காதுல போட்டுக்காது நிரந்தரமா உக்காந்துக்கிறாரு. நாங்க வந்து வெயில்ல சாவுறோமே, மழையிலயும் காத்துலயும் சாவுறோமே. இதுக்கு என்ன நீதினு ஒண்ணுமே இல்லையா. ஒரு அதிகாரி கூட வந்து எங்களை என்ன நாயன்னு கூட கேட்கல, ஏன் உக்காந்துக்கிறீங்கன்னு கேட்கல. மத்த கட்சியெல்லாம் வயிற்றுக்கு கொடுக்குறாங்க தான், தண்ணி கொடுக்குறாங்க, சோறு கொடுக்குறாங்க. அது கொடுத்தா எங்களுக்கு திருப்தி ஆகலையா. எங்க வேலை எங்க உரிமை, எங்க வேலைக்கு எங்களுக்கு பணி கிடைக்கணும், எங்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கணும் எங்களுக்கு. அதுக்குதான் நாங்க போராட்டம். எத்தனை காலம் வந்தா கூட நாங்க இங்கே உக்காந்துக்கிறோம். கொஞ்ச நாள் வாடகை கொடுக்குறோம், கொஞ்ச நாள் இப்படி போராடுவாங்க, கொஞ்ச நாள் போராடிட்டு ஓட்டுருவாங்க பாக்குறாங்க. நாங்க ஓட மாட்டோம், இதே கருத்துலதான் நாங்க உட்காந்து இருப்போம். எங்க உயிர் போனாலுமே இங்கதான் இருப்போம். நாங்க போக மாட்டோம், செத்தாலும் இங்கதான் சாவோம். இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்றாரு, உடனே வேலையை நிரந்தரம் பண்ணுங்க, இல்லாட்டி அந்த மக்களை கூட்டிட்டு போய் நான் வந்து பெரிய போராட்டம் அறிவிக்க போறேன், எல்லா மக்களையும் கூட்டி பொதுமக்களோட ஆதரவோட வந்து நான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து போராட போறதா சொல்லிருக்காங்க. 10ஆம் தேதி உங்களை வந்து பார்த்துட்டு இந்த பக்கத்துல போராட போறதா சொல்லிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? யாரு போராட்டினாலும் எங்க நன்மைக்கு தானேப்பா. எங்க வயிற்று எங்க பாவத்தை செமுக்கிறாருப்பா. யாரு போறாங்க? தர்மப்பான ஒரு போராட்டம் தான் 10ஆம் தேதி சீமான் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காரு. நீங்க அதுல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? அதாவது நாங்க இங்க போராடுறதுக்கு ஒரு சில தோழர்கள் போனாலும் வாய்ப்பு இருக்குது. இல்ல, இது உங்களுக்கான போராட்டமா அறிவிச்சிருக்காரு உங்களுக்கு? ஆமா, அப்படி இருந்தாலும் இப்ப வந்து இந்த இடத்த நாங்க இப்ப அண்ணன் எப்ப சாவா தின்னு எப்ப காலி ஆவான்றது எப்பன்னு பாத்துனுக்கிறோம். அது முன்கூட்டியே எங்களை வந்து கைது நடவடிக்கை நாங்க அதை பத்தி அஞ்சல. அதாவது வந்து இப்ப நடக்கிறது வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டம். ஒண்ணு சொல்லுவாரு டாக்டர் கடைசியா, எதுவா இருந்தாலும் முடிஞ்சு போச்சு, நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுள் கையில வேண்டுங்க. அந்த மாதிரிதான் நாங்க போறோம். அப்படி வந்து முதலமைச்சரை கொடுத்தா அந்த கடவுளா நாங்க அவரை தான் பார்ப்போம், வேற யாரும் பார்க்க மாட்டோம். நீங்க இவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன்.